தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு தான் ஒரு பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்கு. பாஜகவாது கூஜாக்காவாது அப்படின்னு சொல்கிறாரு. 6 மாதத்தில் சொல்லுவோங்கிறாரு. இவங்க என்னதான் சார் திரும்ப பாஜக கூட அலைனாரா? அதாவது பாஜக இல்லாமல் 2024 படுதோல்வி அடைஞ்சது அவருக்கு தெரியும். அதனால் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தோல்வியை சுட்டி காட்டிட்டாங்க. பாஜகவாக இருந்து தான் நம்ம ஒரு 10 நாடாளுமன்றத்தை வெற்றி பெற முடிஞ்சிருக்கோம், நம்ம வேற எதுவும் ஒரு கூட்டணி கட்சி இல்லாமல் நம்ம இது கொண்டு வந்து விட்டுட்டேங்கன்னு எடப்பாடியை பல பேர், பல 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சுட்டி காட்டி அவருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டாங்க. ஓகே. அந்த நெருக்கடி சூழ்நிலையை அவர் வெளிப்படுத்தணும். இப்போ ஜெயக்குமார் போன்றவங்கலாம் வேஸ்ட் லக்கேஜ்னு சொன்னாங்க பாஜகவை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லா அமைச்சர்களும் எஸ்பி வேலுமணி அவருடைய கல்யாணத்தோட பாஜக தலைவரை வர வச்சு எடப்பாடிக்கு ஒரு எதிர்ப்பலையை காட்டிட்டாங்க. அப்போ அங்கே எல்லா முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தான் திட்டமிட்டு தானே அந்த இடத்துக்கு எடப்பாடி வரல. நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, ஒரு முன்னாள் அமைச்சருடைய மகனுக்கு கல்யாணத்துக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த சீட்லயாக இவர் இருக்காரு. புரட்சி தலைவி பொதுச் செயலாளருங்கிற ஒரு சீட்ல இருக்காரு. அந்த சீட்ல இருக்கும்போது அவங்க தான் எடுத்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் போய் நின்று அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் காலில் அவங்க பிள்ளைகள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இனி ரிசப்ஷன் வச்சா என்ன, வைக்காம போனேன்னா, அதுக்கு வந்தா என்ன, வராமல் போனேன்னா, நாங்கள் புரிஞ்சிருங்க. எது உங்கள் கல்யாணத்துக்கு அம்மாவாக இருந்தால் முதல்ல அதுதான் செய்வாங்க. தாலி எடுத்து கொடுத்து பண்ணுவாங்க. அப்படி தான் எல்லாருடைய அமைச்சர்களுடைய பசங்களுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பிள்ளைய இல்லை திருமண விழாவில் செய்வாங்க. இங்கே அதுவே இல்லை. ஓகே. ஆனால் அங்கே யாரெல்லாம் பாஜக கூட்டணி வேணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கோயம்புத்தூர் பெல்ட் ஃபுல்லாகவே அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க. அண்ணாமலையை வரவேற்கிறாங்க. அண்ணாமலை யாரா தலைவராங்க. எடப்பாடிக்கு அது ஒரு எதிர்ப்பு கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தால், நான் அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களோட இருக்கையை தான் அபகரித்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது, நான் தான் பொதுச் செயலாளர் இருந்து தார்மீகம் பண்ணி தம்பட்டை அடித்து நீதிமன்றங்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்த உரிய அரியணையில் உட்கார்ந்துருக்கேன்னா, உங்களை பார்த்து ஒரு பாஜக தலைவர் தற்குறின்னு சொன்னார். அந்த தற்குறின்னு சொன்ன அண்ணாமலையை கூட்டிகிட்டு நடத்துகிறாங்க. நீங்கள் அத்தனை பேரையும் கட்சி விட்டு நீக்குங்க. அந்த தில்லு திராணி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமா? இருக்காது. அதனாலதான் அவர் வளைஞ்சு கொடுக்குறாரு. இவங்களுடைய எதிர்ப்புக்கு படிஞ்சிட்டாரு எடப்பாடி. படிச்சுதானே ஆகணும். படிச்சாதானே ஒன்று கட்சி நடத்த முடியும். எடப்பாடியால ஒரு ஒன்றிய செயலாளர் கூட மாற்ற முடியாது. ஒரு ஒன்றிய செயலாளர் கூட அவரால் மாற்ற முடியாது. அப்புறம் நீங்க இவ்வளவு பெரிய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இவங்களை எப்படி எதிர்த்து நீங்க அரசியல் பண்ண முடியும்? எப்படி பொதுச் செயலாளர் சீட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருந்து நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு உட்கார முடியும்? அதனால அடிபணிச்சுதானே ஆகணும். வேற வழியே கிடையாது. சார், இந்த இடையில ஈஷா மையத்திற்கு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். அப்ப அமித்ஷா, எஸ்பி வேலுமணி அந்த சந்திப்புக்கு பின்னாடி தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்ததா சொல்றாங்க. இருக்கலாம். உள்ள ஏதோ பல மணி நேரங்கள் அமித்ஷாவோட சந்திச்சு வேலுமணி பேசியிருக்கிறதாட்டு தகவல் அதெல்லாம் இருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றங்கள் உருவாகுது. உருவாகாம 2026 தேர்தல் பாஜகவோட கூட்டணி, அதிமுக கூட்டணி இருக்கும். ஓகே சார். இப்போ அதிமுகலேயே நிறைய அணிகள், குறிப்பா ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்காரு, சசிகலா அவங்க இருக்காங்க. இப்போ இவங்களுடைய முடிவு ஆல்ரெடி பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. இப்போ ஒன்றிணைந்த அதிமுகவை நோக்கி நகர்தா? ஒன்றிணைந்த அதிமுக தான் பிஜேபி எதிர்பார்க்குறாங்க. ஓகே. நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும்னு பிஜேபியோட கணக்கு. அதிமுக நல்லா இருந்தாதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வலுவான, அவங்க நல்லா இருக்க முடியும். நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் தனிச்சு நின்று வெற்றி பெற முடியாது. அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இல்லை, பலம் இல்லை. 234 தொகுதி அது எல்லாருமே அறிஞ்ச விஷயம். ஆனால் அதிமுக அப்படி இல்லை. அதிமுக ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்ட கட்சி. தொண்டர்கள் இன்னும் எங்கேயும் செதறாமல் இருக்கிற கட்சி. ஒரு 1-2 பேர் போனால் கூட ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு கட்சி அதிமுக கட்சி. இந்த அதிமுக கட்சியோட நீங்கள் இணைஞ்சாதான் பாஜகவுக்கு ஒரு மரியாதை. பூவோட நார் சேர்ந்தாதான் நாருக்கும் மனம் இருக்கும். அதுதான் உண்மை. அதனால பாஜக அதை விரும்புகிறாங்க. ஒன்றிணைச்சு கொண்டு வரணுங்கிறத விரும்புகிறாங்க.
அதை அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒரு மத்திய அரசோட பலம் வேணும். இப்போ சும்மாவே வந்து இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா மத்திய அரசோட ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதி உதவிகளோ எதுவுமே கிடைக்கல. அதனால நம்மளும் ஒரு மத்திய அரசோட இணக்கத்தோடு நம்ம வந்து செயல்பட்டோம்னா நமக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு நல்லபடியாக நிறைய செஞ்சு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணங்களும் தொண்டர்கள் மனசுலையும் மக்கள் மத்தியிலையும் இருக்கு. ஓகே சார். ஆனால் இப்போ இவங்க பிஜேபி போய் இந்த வாக்கு கிடைக்காம போனது சிறுபான்மையினர் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி இருந்ததா சொல்லப்படுது. அந்த வாக்குகளை ரீட்டைன் பண்றதுக்காக தான் நாங்கள் வந்து பாஜகலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு. இப்போ திரும்ப ஒரு பிஜேபியை நோக்கி நகர்ந்தாருன்னா அதிமுகவினுடைய ஒரு நம்பிக்கையான வாக்கு சதவீதமாக இருந்த சிறுபான்மையினருடைய வாக்கு எடப்பாடிக்கு எப்படி கிடைக்கும்? சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்லாம் இல்லை. ஓகே, நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. அதிமுகவுக்கு எப்பவுமே சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்க. இது வரைக்கும் எங்க போட்டிருக்காங்க? ஜெயலலிதா அவர்கள் வாரி வாரி நம்ம கொடுத்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டு கொஞ்சம் ஒரு 50% மேல ஓட்டு விழாது. அதாவது அம்மாவை நம்புறவங்க அந்த சிறுபான்மையினர் கண்டிப்பா அந்த கரிஸ்மேட்டிக் அவங்க போட்டாங்க இல்ல. அது வந்து சிறுபான்மையினரோட இதுல எடப்பாடியை முழுமையா நம்பவே இல்லை. அம்மாவை நம்பி ஒரு 50% ஓட்டுகள் உழுந்தது. ஏன்னா நாங்கள் தேர்தல் காலத்தில் பார்க்குறது சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சமுதாயமாக இருக்கட்டும், அதுபுறம் இவங்க எல்லாருமே வந்து அம்மாவை நம்பினாங்க. ஓகே, அம்மாவும் அதுக்கு தந்தாலும் அவங்களுக்கு நிறைய திட்டங்கள் வகுத்து கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு பாதுகாப்பு அரணா இருந்தாங்க. எந்த ஒரு அரசாங்கத்திலும் மத்திய அரசாங்கத்தின் மூலமா சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்படாம ஒரு பெரிய பாதுகாப்பு முதல் குரலே அவங்க தான். அதுல அவங்க வந்து எந்த இதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஆனா எடப்பாடி அப்படி நம்ப முடியாதுங்கிறது தெரிஞ்சுதான் 2024 எடப்பாடியை வந்து எல்லா 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் 0 ஆக்கிட்டாங்க. அதுல சிறுபான்மையினர் வந்து எடப்பாடியால சிறுபான்மையினர் இல்லை. இப்போ அதிமுக ஒண்ணு விட்டு அதிமுக உருவாகி பிஜேபி கூட வெறும் தேர்தலுக்கு மட்டும்தான் எங்களுடைய கூட்டணி. அது வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கும் தெரியும். நல்லா புரிஞ்சுருக்கலாம். கண்டிப்பா இவங்க தேர்தல் வீகம் ஒரு இன்னொரு அரசு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, இதுக்கு மாற்று அரசு வரணும்னு நினைச்சாச்சுன்னா கண்டிப்பா வந்து இவங்க ஒரு கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியுங்கிறது சிறுபான்மையினர் மக்களுக்கும் தெரியும். அப்போ வச்சு தேர்தல் விகிதத்துக்கு வந்தா அதிமுக வந்து சுயாட்சி தான். இங்க வந்து எங்க கூட்டாட்சி கிடையாது. அதனால கண்டிப்பா நம்மளெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை சிறுபான்மையினருக்கு உண்டு. இது வந்து தேர்தல் கூட்டணி தானே. தேர்தல் முடிஞ்சா கலத்தி விட்டுற போறோம். அவங்க கொள்கை வேறு, நம்ம கொள்கை வேறு. அவ்வளவுதான். தேர்தலுக்காக வந்து அதிமுக கூட்டணி கூடால பிஜேபி கூட்டணி, இது கூட வேற சில கூட்டணி கட்சிகளும் வந்து இணையலாம். சார், இப்ப இந்த பாஜகவை நோக்கி திரும்ப எடப்பாடி போறது, அது அந்த கெமிஸ்ட்ரி கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுமா சார்? பாஜகவை தேடி எடப்பாடி போனாலும் நல்லதல்ல, எடப்பாடியை தேடி பாஜக போனாலும் நல்லதல்ல. ஆனா பாஜக இல்லாத ஒரு அதிமுக உருவாகும். ஓகே. ஆனா இப்ப பாஜகவை நோக்கி தானே நகர. இப்ப 2026 கிட்டத்தட்ட ஒரு பாஜக எடப்பாடி வந்து நிறத்துக்கு தகுந்தால் போல் தன்னை மாற்றிக்கொள்ள நல்லா புரிஞ்சுருங்க. பச்சோந்திங்கிறீங்க. அதுதான் சுருக்கமா சொல்ல போனா அதான் பச்சோந்தி தான். அவரு எல்லாத்திலயுமே அப்படித்தானே. யாருக்குமே விசுவாசமா இருந்தது கிடையாது. கட்சி தொண்டர்கள் முதல் கொண்டு தலைவர் நிர்வாகிகள்ல இருந்து கூட்டணி கட்சிகள்ல இருந்து எல்லாருக்குமே அவர் வந்து யாருக்குமே அவர் வந்து ஒரு உண்மை விசுவாசியா இருந்தது கிடையாது. அந்த நேரத்துக்கு தகுந்தால் போல் தன்னை மாற்றிக் கொள்ளுவார். இது அவரே சொல்லுவாரு. தான் நேரத்துக்கு தந்தாலே நான் என்ன மாற்றிக்கிடுவேன்னு அவரே ஒரு பொதுக்கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காரு. எங்க விவசாயிகள் மாநாடு அதுல அவர் சொல்லுவாரு, எனக்கு கால நேரத்துக்கு தகுந்தால் போல் நான் என்னை மாற்றிக்கொள்பவன் அவரே சொல்லிட்டாரு. நீங்க வேணா அந்த ஆடியோ எடுத்து போட்டு பாருங்க, தெளிவா இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்க. அதனால அவர் பச்சோந்திங்கிறத எடப்பாடி அவரே சொல்லிட்டாரு. அதனால அதுல ஒண்ணும் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. இதை புரிஞ்சு தெரிஞ்சு இப்பதான் பிஜேபியா இருக்கட்டும், மற்ற கட்சிக்காரர்களா இருக்கட்டும், இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் கூட கூட்டணி வைக்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே சார், இந்த தேமுதிகவுக்கு எம்பி சீட்டு தேர்தல் அப்ப வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நாங்க வாக்குறுதி வாங்கணும். ஆனா எடப்பாடி அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றாரு. திரும்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல தேமுதிக தலைவர் பிரேமலதா அம்மா தான் ஏமாந்தவங்க. அவங்கள நான் அதை திரும்பி சொல்றேன். நீங்க வந்து கூட்டணி வைக்க போறீங்க. கூட்டணி வைக்க போகும்போது அவரே ஒரு நீதிமன்றத்தின் மூலமா ஒரு இடைக்கால பொதுச்செயலாளராக வந்து ஒரு பொதுச்செயலாளர் ஒரு அங்கீகாரத்தை நீதிமன்றத்தின் மூலமா வாங்கிட்டு வந்திருக்காரு. வழக்கு கிழமை கோர்ட்ல நிக்கு. நீங்க அவர்கிட்ட போய் ராஜ்யசபா எம்பி கேட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்.
சார் அவர் தானே பொதுச் செயலாளர், அவர் எப்படி கையெழுத்து போட முடியும்? அவருக்கே எதிர்க்கட்சி தலைவருக்கு அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு கொடுத்துதான் சபாநாயகர் ஏற்றிருக்காரு. இன்னும் அது டிஸ்ட்ரிபியூட்டா நிலுவையில் இருக்கு. கீழாமை கோர்ட்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகவில்லைன்னு இருக்கு. ஏஃபார்ம் ஃபீபார்ம்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டாதான் செல்லுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற 66 எம்எல்ஏக்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட ஏஃபார்ம் கையெழுத்து போட்டதுதான் இது. இதை மீறி இவங்க கையெழுத்து போட்ட எம்எல்ஏக்கள் மரபு மீறினா அது விதிமுறை மீறல். அதனால மொத்தமே அது 66 பேருக்குமே இன்னைக்கு ஏஃபார்ம்ல கையெழுத்து போட்டு ஒரு சின்னத்தை வாங்கி இன்னைக்கு சபையில உட்கார வச்சிருக்காருன்னா அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஓகே, நீங்க அதுவே அவர்கிட்ட போய் ஒருங்கிணைப்பாளர்கிட்ட போய் கேட்க வேண்டிய விஷயத்த போய் இணை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்டு சார் ஓபிஎஸ் போய் கேட்க முடியுமா சார்? எனக்கு ராஜ்யசபா கொடுங்க, அவர்கிட்ட போய் இப்ப நீங்க போய் அப்ப அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன நடந்தது? நீங்க போய் ராஜ்யசபா வேணும்னா கூடா நட்பு போய் அங்க வச்சு கூட்டணி வச்சுங்களா? இதே தேசிய முற்போக்கு கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியோட என்டிஏ கூட்டணியில நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க பையன் வெற்றி பெற்றிருப்பான். விருதுநகர்ல ஒரு எம்பி கிடைச்சிருக்குமா? நல்லா புரிஞ்சிருங்க, நீ வெற்றி பெற்றிருப்பான், 100% வெற்றி பெற்றிருப்பான். வெறும் 4000 ஓட்டு தான் அதிமுக. நீங்க பிஜேபியோட இணைச்சிருந்தீங்கன்னா வெற்றி, அதுல வெற்றி வாய்ப்பு இதா இருக்கு. அதிமுக அங்கே டெபாசிட் காலியே இருக்கும். அதான் உண்மை. அப்போ நீங்க கேட்டிருந்தா கூட இங்க பரிசீலனை பண்ணியிருப்பாங்க. இங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அவர் அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்து பரிசீலனை பண்ணியிருப்பாங்க. நீங்க போய் கேட்கக்கூடாத ஆள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அவரே எல்லாருக்கும் துரோகம் பண்ணுவாரு. முதல்வர் பதவி கொடுத்த சசிகலா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவாரு, பரிந்துரை பண்ண டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணுவாரு. இவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 4 ஆண்டு காலம் இந்த கட்சி ஆட்சியை பயணிக்க பண்ற அவருக்கும் துரோகம் பண்ணாரு. கேட்டா ஓபிஎஸ் தான் துரோகம் பண்ணாருன்னு சொல்றாரு. தேனி பொதுக்கூட்டத்துல துரோகம் பண்ணினாரா என்னது மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் என்ன துரோகம் செய்ய அதிமுகவுக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தினதே அவர் தான் சொல்றாரு. அதிமுகவுக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தினதுனாலதாங்க நீ முதல்வரா வர முடிஞ்சு. அவர் தர்மயுத்தம் நடத்தினதுனாலதான் நீ முதல்வரா வர முடிஞ்சது. இல்லைன்னா நீ எப்படி முதல்வரா வர முடியும்? அவருடைய தர்மயுத்தம் தானே அன்னைக்கு வேல்யூபுல்லா நின்னுது. நீ யாருங்கிறத இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டி கொடுத்ததே அவர் தர்மயுத்தம். அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி யாருக்காவது தெரியுமா? எந்த பட்டி தொட்டி கிராமத்துல போனாலும் ஓபிஎஸ்ங்கிறது பேர் தெரியும். அம்மா இருக்கும் போதே தெரியும். 2 முறை முதல்வர் நம்பி கையில கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ஒரு லாஜிக்கா சார், ஒரு தலைவர்கிட்ட முதலமைச்சர் கொடுக்குறாங்க, அதை பாதுகாத்து தான் முதலமைச்சரா இப்ப எடப்பாடி இருக்கிற மாதிரி தானே ஓபிஎஸ் இருந்திருக்கணும். எங்க எடப்பாடி இருக்கும்போது எங்க ஓபிஎஸ் கொடுத்தாருங்க, இவர் கொடுக்கவே இல்லையே. முதல்வர் பதவி வாங்கின பிறகு கொடுக்கலையா? கொடுத்தவங்களே வரவிடாம அம்மா சமாதிக்கு போக விடாம எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்தினாரு. சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டு கூடால இருந்தவங்களெல்லாம் எவ்வளவு துன்புறுத்தினாரு. இவர் வேண்டான்னு சொன்ன இவருக்காக வாக்களித்த 23 எம்எல்ஏக்களை காலி பண்ணிட்டார்ல சட்டமன்றத்துல இருந்து. இவருக்காக கூவத்தூர்ல வாக்களிச்சாங்கல்ல, இவரை முதல்வராக்கினாங்கல்ல, அவங்களுக்கு நீ எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ண? இந்த 23 பேரோட சட்டமன்ற உறுப்பினர் அங்கீகாரத்தையே ரத்து பண்ணிட்டு எல்லாம் உன்னால அவங்கள காக்க முடிஞ்சுதா? காப்பாற்ற முடிஞ்சுதா? ஒன்னு அனுசரிக்க முடிஞ்சுதா? இல்லையே. உங்களோட ஆணவம் அகம்பாவத்தால தான் நீ விட்டு கொடுச்சு. அவர் அப்படி இல்லையா? அண்ணன் ஓபிஎஸ் தன்னை நம்பி 11 வரையும் காப்பாத்தினாரா? 11 வரையும் காப்பாத்தினார்ல. அப்படி இருந்து ரெட்டையிலே மீட்டெடுத்தது அவர் தானே. ரெட்டை மின் வழக்கு தொப்பின்னு போயிருக்கும் போது சின்னம் உடஞ்சி சின்னம் முடக்கப்பட்டு கட்சி பிளவுபட்டு இருக்கும் போது அந்த சின்னத்தை மீட்டெடுத்து கொண்டு வந்து ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தானே. உனக்கு எதுலையுமே இதுல சீனே கிடையாது. நீ ஒன்லி மணி கொடுத்த வாங்கின எல்லாரையும் தன்னை பொதுச் செயலாளர்னு ஆக்கிக்கிட்ட, தன்னை முதல்வர்னு ஆக்கிக்கிட்ட. இதுதான் உண்மை. காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கினவர் தான் நீ. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோ பாசத்துக்கு கட்டுப்பட்டோ உன் மேல அன்பு கொண்டோ பாசம் கொண்டோ யாரும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீ காசு கொடுத்தாதான் உன் பின்னாடி கூவுறதுக்கு ஆள் இருக்க ஒழியா நீ கட்சி நடத்துறதுக்கு தகுதியற்ற நபருங்கிறத மக்களும் குத்திட்டாங்க, தொண்டர்களும் முடிவெடுத்துட்டாங்க. சார், இப்ப அந்த மாநிலங்களவை எம்பி பாமகவை நோக்கி நகர்றாரு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் கிடைக்குது. எடப்பாடியால அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை கொடுக்க முடியாது சார். நான் திரும்பி சொல்றேன், அவரால் கொடுக்க முடியாது. அதுக்குள்ள காலங்கள் வரும்போது நீங்க என்ன நடக்குன்னு பாருங்க. இன்னும் 1 மாசத்துல பாருங்க. ஓகே, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கறதுக்கு எடப்பாடிக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதுக்கு பிறகு அவர் ஏஃபார்ம்ல கையெழுத்து போட வேண்டிய தகுதி கிடையாது. இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை உருவாக்கி 2 சீட்டை கொண்டு வருவாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மூலமா தான் இந்த 2 ராஜ்யசபா எம்பி சீட்டும் யாருக்கு தொண்டர்களுக்கு கொடுக்கணுமோ கொடுப்பாரு.
அவர் எந்த பாமகட்டையும் பேசல, எந்த தேமுதிமுகட்டையும் பேசல. நீங்க தான் இருக்கீங்க. கட்சி எப்படி ஒரு தர்மரை பார்த்து கொடுத்தாரோ அது போல எந்த கட்சி தொண்டரும் கொடுக்கணுமோ அந்த கட்சி தொண்டர்களும் கொடுப்பாரு. இப்ப பிஜேபி கிட்ட இருக்கிற மாதிரியே தொடர்ந்து பிஜேபியோட டிராவல் பண்றதுதான் இப்ப அது ஓபிஎஸ் அணியினோட அந்த கூட்டணியில இருக்கும், என்டிஏ கூட்டணியில இருக்கும். ஓகே, ஆமா, அதுல நாங்க மாறலையே. நாங்க இவரை போல மோடிக்கு மாலையை போட்டுட்டு திரும்பி வந்துகிட்டு நாங்க இல்லைன்னு சொல்ற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லையே. எங்க தலைவர் காட்டி கொடுத்த வழியில தான் அவர் போயிட்டு இருக்காரு. ஒரு கூட்டணி கட்சி தர்மத்தை எப்படி நடத்தணுமோ அது மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. ஓகே, ஆனா எங்க கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற, அதுல மாட்டுக்கிறதுக்கு. ஓகே, தேர்தலுக்காக இருக்கு, தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி, வேற எப்பவுமே கூட்டணி கிடையாது. எல்லாத்துக்கும் போய் கொடி பிடிச்சு நிக்கிறா அப்படிலாம் ஒண்ணு நிக்க மாட்டாங்க. எங்க கொள்கை வேற, அந்த கூட்டணி தர்மம் வேற. இப்ப இந்த இதுக்காக தான் இருக்கும், எலெக்ஷனுக்காக பிஜேபி கிட்ட 2026 தேர்தல். இப்போ ஆளுகின்ற திராவிட இயக்கத்தை மாற்றணுங்கிற ஒரே இயக்கம் மக்கள் மனசுல, அடிமட்ட மக்கள் மனசுல எல்லாரும் மக்களும் பறந்து இருக்கு. இந்த ஆட்சியை மாற்றணும், அடுத்த மாற்று ஆட்சி அமைக்கணும்னு. இந்த மாற்று ஆட்சி அமைக்கிறதுல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதன்மை தலைமை பதவியில உட்கார்ந்து இருந்து கூட்டணி வியூகம் அமைப்பார். அவர் தலைமையில தான் கூட்டணி அமையும். யாரு? ஓபிஎஸ் தலைமையில தான் கூட்டணி. அதிமுக அவர் கையில தான் இருக்கும். அதான் உண்மை. சார் என்ன சார், இப்ப வரையும் அவர் தான் பொதுச் செயலாளரா இருக்காரு. நீங்க உரிமையல் நீதிமன்றத்துல போய் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே போட்டிருக்காரு. அவர் வழக்குல போய் இப்ப எங்க போய் போட்டிருக்காரு. ஆனா அதே தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர்னு தேர்தல் ஆணையம் இப்ப தீர்ப்பு கொடுக்கணும். சரி, தேர்தல் ஆணையம் தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரைக்கும் இருக்கு. இது நீதிபதி ஜெயச்சந்திர சாருடைய தீர்ப்புல காலாவதி ஆகவில்லை என்று அபிடவிட்டே போட்டிருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. சரி, அது தெரியுமா உங்களுக்கு? நீதிபதி ஜெயச்சந்திர சார் கேட்கிறாரு, இது ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதா? இல்லைங்கிறாங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமியோட அட்வொகேட். ஓகே ஓகே. அப்ப அது காலாவதி ஆகலைன்னா 2026 வரைக்கும் இருக்கிறது தானே உறுதி. ஓகே, இதுக்கு இடையில பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு தீர்மானம் செல்லும், இன்னும் பல இடையூட்டு மனுக்கள் தான். அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க பிஜேபியோட அலைனா இருக்கிறதுனால அதிமுக உங்க பக்கத்து வரும்னு நினைக்கிறீங்க? தர்மம், நியாயம், புரட்சி தலைவரோட விதி, இதை மட்டும் பண்ணா போகும். எங்களுக்கு பிஜேபி ஆதரவோட இருக்கணும், அதனால எங்களுக்கு கிடைக்குங்கிறதெல்லாம் விட்டுருங்க. எந்த தர்மம், நியாயம், கட்சி எப்படி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வைத்த விதி தொண்டருக்கு. அந்த விதியை மட்டும் நீங்க பார்த்தா போதும். இதுக்கு முன்னாடி நடந்ததுதான் சதி. இனிமேல் விதியை பார்த்து எங்களுக்கு கொடுத்தாலே போதும், எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அண்ணாமலை சொல்றார், இன்னொரு 2 நாள்ல அமித்ஷா அவர்கள் வர இருக்கிறார், வந்த அரசியல் சூழல் காட்சிகள் எல்லாம் மாறும்னு சொல்றாரு. இருக்கலாம். ஓகே, அரசியல் கண்டிப்பா அதுக்குள்ள கூட்டணி வியூகங்கள்லாம் அமைப்பாங்க, நிறைய காட்சிகள் மாறும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா திராவிட இயக்கம் அப்படியே ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பா வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சில மாற்றங்கள்லாம் உருவாகும். அதெல்லாம் நினைச்சு அவர் சொல்லியிருப்பார். இப்போ எதிரணி கொஞ்சம் வலிமை அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்றிணைந்த கண்டிப்பா. அதாவது தமிழ்நாட்டில் அவர் கூட்டணி பலத்தோட திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்டமைப்போட திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அது மக்கள் மீது ஒரு வெறுப்பு அரசியல் ஆகிட்டு, வெறுப்பான ஒரு பார்வையில் இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் திமுக மாற்றணும், அடுத்த 5 வருஷத்துக்கு வேற ஒருத்தர் வரணுங்கிற ஒரு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டணி அமைச்சாதானே நடக்க முடியும். களம் தானே, தேர்தல் களம் தானே. இதுல அவர் வெற்றி பெறுவாரோ நாங்க வெற்றி பெறுவோமோங்கிறது போட்டி தானே. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த தேர்தலுக்குள்ளாரே ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க, அடுத்த தமிழ்நாட்டில் நடக்கிற கூட்டணி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில தான் நடக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் சொல்றது வேடிக்கை நீங்க எடுக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதான் விரும்புறாங்க. நீங்க வேற எந்த தலைவரை நீங்க முன்னிறுத்தி போய் பண்ணுவீங்க சொல்லுங்க? இவர் 3 முறை முதல்வராக இருந்தவர், அம்மா கூட 20 ஆண்டு காலம் பயணித்தவர், அதிமுகவோட ஒரு மாபெரும் சக்தியா இருக்கிறவர். இன்னைக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு யார்கிட்டனாலும் அவர் ஒரு உரிமையோட பழகிறவர். பேர் சொல்லி கூப்பிடுற ரேஞ்சில் இன்னைக்கு அவர் தெரியும். எடப்பாடி பழனிசாமியை போல திடீர்னு வந்தவர் அல்ல. 20 ஆண்டு காலம் கழக பொருளாளராக இருந்திருக்காரு. கட்சியோட சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் வரைக்கும் அமர்ந்தவர். நல்லா புரிஞ்சிருங்க. அம்மாவாலேயே உட்கார வச்சு முதல்வராக இருந்திருக்காரு, எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, சட்டமன்றத்தில் முன்னவராக இருந்திருக்காரு. இப்படி பல பதவிகளை வகித்தவர் அதிமுகவில். அதனால தொண்டர்களை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஒரு பரிச்சயமான முகம். ஒரு பப்ளிக்கில் போய் நீங்கள் போய் பேச போனாலும் இந்த முகத்துக்குங்கிற உரிய ஓட்டு உண்டு. ஒரு முகத்தை பார்த்து ஒரு ஓட்டு இருக்கணும்ல, அந்த ஓட்டு அண்ணன் ஓபிஎஸ்ஆரால் பார்த்தா கண்டிப்பாக அந்த ஒரு ஈர்ப்பு சக்தியான ஓட்டு உண்டு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள்
எல்லாரும் சேர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் ஒரு சீனியரு, அந்த வயசு பக்குவம் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட, அனுபவம், யாரையும் அரவணைச்சு கொண்டு வருவது. அதனால அரவணைக்க ஒரு கூட்டணி கட்சி தலைவர்ல முதன்மைப்படுத்துவாங்க. கண்டிப்பா சார். இப்ப எடப்பாடி ஒருவேளை உங்களுடைய ஒருங்கிணைப்பை ஏத்துக்கலன்னா எடப்பாடி இல்லாத அதிமுகவை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா சார்? 100% எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும். எடப்பாடி பழனிசாமியோட வந்து அவரோட நேரம் வந்து திமுகவோட போய் கூட்டணி வைப்பார். எப்படிங்கிறது என்ன சார், என்ன சொல்றீங்க? எடப்பாடி திமுகவோட கூட்டணி வைப்பார். நம்ம அண்ணன் ராஜகண்ணப்பன், நம்ம கூப்பா கிருஷ்ணன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, ஞாபகம்? மக்கள் நேய கட்சி, அந்த கட்சின்னு சொல்லி 2-3 பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் திமுகவில் போய் கலைஞர்கிட்ட போய் ஒரு சீட் வாங்கி நின்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதே போல எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் ஒரு சீட்டு கேட்டு வாங்கி திமுகவோட கூட்டணியா நிற்பார் வர 2026. இதுதான் உண்மை. ஓகே சார், நன்றி, வணக்கம்.